டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் அறுபடை வீடுகளுள் பிரதான படை வீடான சுவாமிமலையை தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருத்தலத்தில் தலபுராண கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய முருகன் சுவாமிநாத சுவாமின்னு பேர். ஒரு 6 அடி உயரம், கருவறையில் பார்த்திங்கன்னா 6 அடி உயரம். வலது கையில் தண்டம் வச்சுருப்பார், இடது கையை இப்படி இடுப்பில் இப்படி தொடையில் வச்சுருப்பார், இடது கையை தொடையில் வச்சுருப்பார். இவர் பார்த்திங்கன்னா உபவீதம் பூணல் போட்டிருப்பார், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டிருப்பார். இந்த முருகப்பெருமானை பார்த்தாலே ஞானம் நமக்கு கிடைச்சிடும். குருவாக இருந்து அருளக்கூடிய திருத்தலம், ஒரு குருமுகமாக இந்த முருகப்பெருமான் அருளி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் படிகள் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும். மலைக்கு மேலே முருகப்பெருமான், மலைக்கு மேலே முருகப்பெருமான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கையிலையில் சிவபெருமானை வணங்குவதற்காக, சிவபெருமானை சந்திப்பதற்காக பிரம்மதேவன் போகிறான். பிரம்மதேவனை பிடிச்சி பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் விளக்கம் கேட்கிறார். சொல்ல தெரியல. உடனே பிடிச்சி என்ன பண்ணுறார்? ஒரு சிறையில் அடைத்து விடுகிறார். யார்? முருகப்பெருமான். ஒரு குழந்தை முருகப்பெருமான் பிரம்மதேவனை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டு பிரம்மதேவன் செய்யக்கூடிய அந்த தொழிலை தானே மேற்கொள்கிறார். யார்? முருகப்பெருமானே உற்பத்தியை, அதாவது உயிர்கள் உற்பத்தியை, அந்த தொழிலை தானே மேற்கொள்கிறார். பிரம்மதேவனை ஜெயிலில் போட்டாச்சு. சும்மா இருப்பாங்களா மற்றவர்கள்லாம்? அனைத்து தேவர்களும் மகாவிஷ்ணுவும் நேராக புறப்பட்டு வராங்க, கைலாயத்துக்கு வராங்க. முருகப்பெருமானை சந்திக்கிறார்கள். முருகா, நீ பண்ணின காரியம் தகுமா? பிரம்மதேவனை பிடிச்சி நீ ஜெயிலில் போட்டுட்டியப்பா, சிறையில் போட்டுட்டியப்பா, அந்த பிரம்மதேவனை உடனே விடுவிச்சிருப்பா அப்படின்னு எல்லோரும் கெஞ்சுகிறார்கள். அந்த முருகப்பெருமானிடம் எப்படி நைச்சியமாக பேச வேண்டுமோ அப்படி பேசுகிறார்கள். முருகன் நோ சொல்லிட்டார். விடவே முடியாது. எப்போ பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியவில்லையோ எப்படி அவர் இந்த படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்க முடியும்? அதனால் கூடாதுன்னு ரொம்ப கராராக சொல்லிட்டார். சரி, குழந்தை விடமாட்டேன்ட்டான் முருகப்பெருமான். அடுத்து எங்கே போகணும்? குழந்தையோட அப்பா கிட்ட. இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு குழந்தை ரொம்ப சேஷ்டை பண்ணுறான், நம்ம வீட்டில் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறான், நம்ம வீட்டு கதவை தட்டிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல அந்த பையன்கிட்ட சொல்லுவோம், குழந்தைகிட்ட சொல்லுவோம், அப்பா இந்த மாதிரிலாம் தட்டாதப்பா, வீட்டில் பெரியவங்க தூங்குறாங்க நம்ம சொல்லுவோம். அவன் தொடர்ந்து அதே தவிர பண்ணிகிட்டே இருந்தான்னு என்ன பண்ணுவோம்? அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவோம், ஏங்க உங்கள் பையனை மரியாதை கண்டித்து வைங்க அப்படிம்போம். இப்போ இவர்கள் கேட்டு முருகப்பெருமான் பிரம்மதேவனை விடுவிக்கலை, நான் மாட்டேன்னு சொல்லிட்டார். அடுத்து எங்கே போகணும்? அப்பா கிட்ட. நேராக பரமேஸ்வரன்கிட்ட போகிறாங்க. போய் பரமேஸ்வரன்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. ஈஸ்வரா, இது போல் நடந்திருக்கு, இதெல்லாம் பாருப்பா, பிரம்மதேவனை விடுவிக்கணும், நீ தான் போய் எப்படியான உன் பையன்கிட்ட பேசிட்டு நீ விடுவிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு நேர இந்த குழந்தைகிட்ட வர எல்லாம் இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இந்த திருத்தலத்திற்கு வந்தவுடனே நேர முருகப்பெருமானை பார்த்து முருகப்பெருமானிடம் கேட்கிறாராம், முருகா, இந்த பிரம்மனை கொஞ்சம் விடுவிச்சுடு, அவன் படைப்பு தொழிலாம் அவன் தான் பண்ணணும், அவன் பண்ணாதான் சரியாக இருக்கும், நீ அவனை விடுவிச்சுடு அப்படிங்கிறார். உட்கார் அப்படிங்கிறார். யார்? பையன் அப்பாவை. பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்கு தெரியுமா? அடுத்து அப்பா கிட்ட கேட்குறார். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் பொருள் உனக்கு தெரியுமான்னு கேட்கிறார். அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு அந்த பிரணவ மந்திரத்தின் பொருளானது மறந்து விட்டதாம். ஒரு புராணம் அப்படின்னா இந்த புராணத்தில் லாஜிக் இருக்கணும். நீங்கள் எந்த புராணத்தை எடுத்து பாருங்கள், ஒரு பகவத்கீதை எடுத்து பாருங்கள், ராமாயணம் எடுத்து பாருங்கள், மகாபாரதம் எடுத்து பாருங்கள், எந்த சரித்திரத்தை எடுத்து பாருங்கள், எல்லாவற்றிலும் லாஜிக் இருக்கும். கிருஷ்ண பகவான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்னு புராணம் சொல்கிறது. இன்றைக்கு துவாரகையில் அகழ்வாராய்ச்சி நடத்தின துறையினர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு அரண்மனை கடலுக்குள் மூழ்கி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. லாஜிக் எப்படி ஒத்து போகுது பாருங்கள். புராணம் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்கிறது. அங்கே ஆராய்ச்சி பண்ணவங்க அதனோட அந்த ஸ்பெசிமென்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு 5000 வருடங்கள் சொல்கிறார்கள்.
ராமேஸ்வரத்தில் சேது பாலம், இலங்கைக்கு செல்வதற்காக போடப்பட்ட பாலம். அந்த பாலத்தின் வயதும், அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்டது என்பதும் ராமன் வாழ்ந்த காலமும் ஒன்றாக காணப்படுகிறது. நமது புராணங்கள், நமது தெய்வங்கள் எதுவுமே பொய் கிடையாது. ஏன் சிவபெருமானுக்கு மறந்து விட்டது? சிவபெருமானுக்கு ஒரு விஷயம் மறக்க முடியுமா? நானும் நீங்களும் மறக்கலாம். நமக்கெல்லாம் மறதி ரொம்ப சகஜம். சிவபெருமான் மறக்கிறார். அதுக்கு என்ன காரணம் புராணத்தில் சொல்லப்படுகிறது அப்படின்னா, பிருகுமுனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். பிருகுமுனிவர்னு தவத்தில் இருக்கார். அவருடைய தவத்திற்கு யாருமே இடையூறு பண்ணக்கூடாது. இப்போ நம்மளே வீட்டில் நம்ம அப்பாவோ அம்மாவோ ஏதோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு ஆஃபீஸ் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, குழந்தைகள் அங்கே போக முடியுமா? ஆஃபீஸ் வேலை தான் முக்கியம், அங்கே போகக்கூடாது. இவர் தவத்தில் இருக்கார். அவருக்கு தவம் தான் முக்கியம். பிருகுமுனிவர், யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. யாரானும் என்னை தொந்தரவு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் மறந்து போய்விடும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துருக்கார். முன்கூட்டியே கொடுத்துட்டார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மறந்து போயிடும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மறந்து போயிடும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துருக்கார். அதனால் அவர்கிட்ட யாருமே போகலை. தேவர்கள், முனிவர்கள் அத்தனை பேரும் பயப்படுகிறார்கள். போய் அவர்கிட்ட போயிட்டு ஏதான தொட்டு நம்ம பேசி நமக்கு ரொம்ப தெரிஞ்சது மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுபோல் இருக்கிறப்ப இந்த தேவர்கள், முனிவர்கள் போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்களாம், ஈஸ்வரா, அவர் இப்படிலாம் ஒரு வரத்தை கொடுத்து வச்சுருக்கீங்களே, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ண நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒன்று மறந்துடுன்னு சொல்கிறார், நீங்கள் தான் எதானு பண்ணணும் அப்படிங்கிற. சூரன் புறப்பட்டு வர்றார். பிருகுமுனிவர் தவத்தில் இருக்கார், ரொம்ப தீவிரமான தவத்தில் இருக்கார். மெல்ல அவற்றை போய்ட்டு அந்த தவத்தினுடைய வேகத்தை குறைக்கணுங்கிறதுக்காக அவர் மேலே தலையில் கை வைக்கிறார். சிவபெருமான் கண் விழிச்சு பார்க்குறார். பார்த்தவொன்னே ஈஸ்வரா அப்படிங்கிறார். ஈஸ்வரனே தொட்டாலும் இவர் கொடுத்த சாபம் ஈஸ்வரனுக்கும் பலித்து விட்டதா. ஈஸ்வரனுக்கு என்னாச்சு? அந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் மறந்து விட்டது. உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மறந்து போயிடுன்னு சொன்னார் இல்லையா, பிரணவ மந்திரத்தின் பொருள் மறந்து விட்டது. இப்போ அப்படியே சுவாமி மலைக்கு வாங்க. சுவாமி மலையில் முருகப்பெருமான் கேட்கிறான், பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல் அப்படின்னு ஈஸ்வரன்கிட்ட கேட்குறான். அவர் முழிக்கிறார். தெரியலையா, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன். யார்? பையன். யாருக்கு? அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படிங்கிற. ஒரு உபதேசம் பண்ணுற போது நமது குருநாதர் நமக்கு ஒரு உபதேசம் பண்ணுறாருன்னா குருநாதருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். குருநாதர் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர வேண்டும். உபதேசம் கேட்கிறவர் கீழே உட்காரணும். அதான் மரியாதை. இங்கே முருகப்பெருமான் உபதேசம் பண்ண போகிறான். முருகப்பெருமான் சின்ன குழந்தை. ஈஸ்வரன் என்ன பண்ணுறார்? தனது தொடையில் அவனை அமர்த்தி வைத்துக் கொள்கிறார். தனது தொடையில் இதில் உட்காத்தி வச்சு முருகப்பெருமான உபதேசம் சொல்ல சொல்லி கேட்கிறார். முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணுறான். யாருக்கு? சிவபெருமானுக்கு. எந்த காதில்? வலது காதில். நல்ல கவனிங்க. இந்த உடம்பில் இடது பகுதி அப்படிங்கிறது பெண்களுக்கு உரித்தானது. நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவத்தை எந்த ஆலயத்தில் பார்த்தாலும் இந்த பகுதி ஆண்களுக்கு உண்டானது, இந்த பகுதி பெண்களுக்கு உரித்தானது. சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் குஞ்சிதபாதம் என்கிற தண்டையை அணிந்திருப்பார். எந்த காலில்? ஞாபகம் வருதா? நடராஜர் படத்தை பாருங்கள். இடது காலில் அணிந்திருப்பார். ஒரு தண்டை, ஒரு கொலுசு யார் அணிவார்கள்? பெண்கள் அணிவார்கள். நடராஜ பெருமானுடைய இடது பாகம் என்பது பராசக்திக்கு உரித்தானது. அதனால் அந்த குஞ்சிதபாதம் இடது பாதத்தில் காணப்படும். வலது காது சிவபெருமானுக்கு. முருகன் என்ன பண்ணுறாராம்? இந்த உபதேசத்தை பராசக்தியும் தெரிந்து கொள்ள வேண்டும், தனது தாயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பக்கம் மாறி உட்கார்ந்து இடது காதிலும் உபதேசம் செய்கிறாராம். என்ன ஒரு பாருங்க, முருகன் ஒரு சின்ன குழந்தை. ஒரு குழந்தை கூட அப்பா அம்மாவை ஹேண்டில் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு உபதேசம் சொல்கிறது அப்படின்னா இந்த இடத்துல இது வயது முக்கியமாக கிடையாது, ஞானம் தான் முக்கியம். நாம் எந்த அளவுக்கு ஞானம் கொண்டிருக்கிறோம் அதான் முக்கியம். ஒரு சன்னியாசி இருப்பார், ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்.
ஒரு 70 வயசு பெரியவர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். 45 வயசு சன்னியாசியாக இருப்பார், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவார். என்னடா 45 வயசு ஆளுக்கு போய் 70 வயசு ஆள் நமஸ்காரம் பண்ணலாமா? அப்படி கிடையாது. அந்த இடத்துல ஞானம்தான் உயர்ந்தது. வயசு ஒன்றும் பொருட்டே இல்லை. நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு. நாம் கடைசி காலம் முடிகின்ற வரை நமக்கு ஞானம் என்பது வருமா? சொல்ல முடியாது. ஞானம்ங்கிறது நமக்கு கிடைக்குமா? சொல்லவே முடியாது. அந்த ஞானத்தை தேடி அலைவது தான், அந்த ஞானம் பெற வேண்டும் என்று சிந்திக்கிற அந்த எண்ணம் தான் இறைபக்தி. அறிவுங்கிறது படிப்பு. நம்ம எவ்வளோ டிகிரி வேணாலும் பின்னாடி போட்டுக்கலாம். படிப்பு. அறிவுள்ளவன் அத்தனை பேரும் ஞானவான் கிடையாது. பாருங்கள், சில வீட்டிலே சொல்லுவாங்க, ரொம்ப படிக்க வச்சுட்டேன், பாருங்கள் அவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், என்னோ தானோன்னு தெரியறான் அப்படிம்பாங்க. ரொம்ப படித்தாலும் ஆபத்து. ஆனால் ஞானம் எந்த காலத்திலும் அது நிறைகுடம், தெளும்பாது. முருகப்பெருமான் இங்கே பாருங்கள், அப்பாவுக்கு உபதேசம் பண்ணுறான், அம்மாவுக்கு உபதேசம் பண்ணுறான். இந்த சுவாமிமலை கோவிலை பாருங்களேன், முருகப்பெருமான் இங்கே இருக்கார், 60 படி அடி மேலே இருக்கார். 60 படிகளுக்கும் மேலே இருக்கார் முருகப்பெருமான். இந்த கோவிலில் சிவபெருமான் எங்கே இருக்கார் தெரியுமா? அம்பாள் எங்கே இருக்காங்க தெரியுமா? கீழே. நீங்கள் முதல் படி ஏறிங்க பார்த்தீங்களா, அங்கே கீழே இருக்காங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் சுந்தரேஸ்வரர், இங்கே இருக்கிற பராசக்தி பேர் மீனாட்சி. எங்கேயான பையனை உச்சத்தில் வச்சு அப்பா அம்மா கீழே இருப்பாங்களா? இந்த திருத்தலத்தில் இருக்கிறார்கள். இந்த சந்நிதியை, இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சந்நிதியை இங்கே யார் கட்டினது அப்படின்னா வரகுண பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன், மதுரையை ஆண்ட மன்னன். அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கிறது. அந்த பிரம்மகத்தி தோஷம் அகல்வதற்காக அவன் மதுரையில் புறப்பட்டு திருவிடைமருதூருக்கு சென்று கொண்டிருக்கிறான். திருவிடைமருதூரில் மகாலிங்க கஷேத்திரம், அங்கே அருளக்கூடிய ஈஸ்வரன் பேர் மகாலிங்க சுவாமின்னு பேர். திருவிடைமருதூர் கோவிலுங்கிறது அத்தனை பெருசு. அந்த கோவிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளில வரதுக்கு ஒரு 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். மகாலிங்க கஷேத்திரம் அற்புதமான திருத்தலம் அது. அந்த கோவிலில் பிரம்மகத்தி தோஷம் போக்கக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஒரு வாசல் வழியாக போய்ட்டு ஒரு வாசல் வழியாக வெளியில் வந்தால் பிரம்மகத்தி தோஷம் அகன்று விடும். அதுக்காக மதுரையிலேருந்து வரான், சுவாமி மலையில் தங்குறான். யார்? வரகுண பாண்டியன். அவனுக்கு டெய்லி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும். எப்படி ஒரு பக்தி பாருங்கள், ஒரு ராஜாவுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும். வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம பார்த்தோம். திருச்செந்தூரில் அந்த கோவிலில் உச்சிகால பூஜை ஆன பிறகுதான், அந்த முருகப்பெருமானுக்கு நிவேதனம் ஆன பிறகுதான் பாஞ்சாலங்குறிச்சியில் அரண்மனையில் சாப்பிடுவான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த கோவிலில் உச்சிகால பூஜை மணி அடித்த பிறகு தான் வீட்டில் இவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க. தட்டவே இலையை போடும்பாங்க. நமக்கெல்லாம் சாமியாவது பூதமாவது, நமக்கு வயிறு முக்கியம், சாப்பாடு முக்கியம். காலம் முற்றிலும் மாறிவிட்டது. இறைபக்திங்கிறது இன்றைக்கி எந்த அளவுக்குன்னு தெரியல. இவன் இந்த வரகுண பாண்டியன் இறைவனை தரிசிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அவன் தான் இந்த சந்நிதியை கட்டினான். கட்டி தரிசனம் பண்ணி தினமும் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் திருவிடைமருதூருக்கு போனான். அந்த சந்நிதியை நம்ம கீழே பார்க்குறோம். சுவாமிமலை திருத்தலம்ங்கிறது முருகப்பெருமான் ஒரு ஞானவானாக, தந்தைக்கே உபதேசம் சொன்னவனாக காட்சி தருகின்ற காரணத்தினால முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இன்னொரு பேர் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லுவாங்க. சுவாமின்னா தலைவன் அர்த்தம். சுவாமிநாதன்னா நீ உபதேசம் பண்ணின, நீ தலைவனாக விளங்குகிறாய் அப்படின்னு சிவபெருமானை சொல்லி நீ இருக்கக்கூடிய இடம் சுவாமிமலை என்று வழங்கப்படும்னு ஈஸ்வரனே சொன்ன காரணத்தினால தான் இது சுவாமிமலை என்று ஆயிற்று. அற்புதமான திருத்தலம் அறுபடை வீடுகளில் இந்த சுவாமிமலை. இந்த முருகப்பெருமானை தரிசித்து குருவருளும் திருவருளும் அனைவரும் பெற வேண்டும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம். நன்றி, வணக்கம்.